ஹாய் வியூஸ், வெரி குட் ஈவினிங். இது பிரைம் எக்ஸல்ஸின் உங்கள் ரமாயப்பொழுதன் உங்கள்டன் இணைந்திருப்பதா. இன்றைக்கி நம்ம ஒரு உண்மை சம்பவம் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னங்க, பணம் தாங்க. ஸோ 24 மணி நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு கிடைச்சி அவர் அவருடைய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருகிறார். அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் என்னங்க இப்பெல்லாம் இந்த அடிக்கடி பிரபஞ்சம்னு சொல்லுதே. ஆமாங்க, பிரபஞ்சம்னா என்ன? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அதை எடுத்துக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த காலையிலே சொன்னேன், அது பஞ்சபூதங்கள்னு சொல்லலாம், இயற்கை வழிபாடுன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் நாம் பிரபஞ்சம்னு சொல்கிறோங்க. சரி, இவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் 2-3 இடத்துல வாங்கி கமிட் ஆகிட்டாரு. அந்த டேட்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவருடைய மகளை பொண்ணு கேட்குறாங்க. ஒரு நல்ல சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தத்தை அவர் முடிச்சாகணும்னு நினைக்கிறாரு. இதுக்கிடையில் கடன்காரவங்க வேற அவரை ரொம்ப நெருக்கிறாங்க. அதுக்கிடையில் சப்போஸ் நீ பணத்தை சொன்ன டேட்டில் நாளான்னைக்கு இத்தனை மணிக்குள்ளே அந்த பணத்தை நீ கொடுக்கலனா உன் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த வட்டிக்காரர் சொல்கிறாரு. அவர் பெரிய குடியாரரும் கூட, கொள்ளைக்காரரும் கூட. வட்டி விட்டு தான் அவர் பொழைச்சிட்ருக்காரு. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இதை என்ன பண்ணுறதுன்னே தெரில அவருக்கு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் சொல்கிறாரு, என்னப்பா இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் 1 இயர் வரைக்கும் வட்டியே கொடுத்து முடிச்சுட்டேன். இன்னும் என்னால் முதல்ல கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2-3 பேர்த்திட்ட கேட்குறாங்க. இவர் ஆல்ரெடி கமிட்டட். இவரை கொடுத்து உதவக்கூடிய நிலைமைகளுக்கு கிடையாதுங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னப்பா நீ அடிக்கடி சொல்லுவ பிரபஞ்சம்னு என்ன பண்ணுச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இனிமேல் என்கிட்ட பிரபஞ்சத்தை பற்றி நீ பேசவே கூடாதுன்ட்டா ரொம்ப கோவப்படுறாருங்க. 48 மணி நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கணும். எனக்கு அந்தளவு கொடுக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ கிடையாது. ஏன்னா நம்ம யாருக்கும் அந்தளவு கொடுக்கல இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாங்க அவர் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரில. என்னடா இந்த சூழ்நிலையில் இவருக்கு நம்ம உதவ முடியாது. ஆனால் அவர் பெனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்காரு, கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் சொல்கிற மாதிரி 1 மணி நேரம் இசை நம்ம எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டோம். ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நான் சொல்கிற மாதிரி 1 மணி நேரம் மட்டும் செஞ்சு பாரு. அதை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா நீ சொல்கிற மாதிரி பிரபஞ்சத்தை பற்றி நான் உன்கிட்ட பேசாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் சொல்கிறாருங்க, ஆக்சுவலாக நீ என்ன பண்ணணும்னா, இந்த 1 மணி நேரம் உனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைத்த மாதிரி நீ அந்த தேவையான அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளித்து உன்னுடைய மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நீ நினைத்தபடி நடந்த மாதிரி அதை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பண பிரச்சனையில் இருக்கிறோம். பண பிரச்சனையை விட பல பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து உள்ளது. ஸோ பல பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து உள்ள பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாருங்க. அவருக்கு மனசே இல்லை. சரி, இந்த 1 மணி நேரம் மட்டும் நீ ட்ரை பண்ணி பாரு. சப்போஸ் உனக்கு கிடைக்கலன்னா விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம், இதையும் செஞ்சு தொலைகிறேன் அப்படின்ட்டு அவர், சரி வா நம்ம இங்கே இருக்க வேணாம், ஒரு பார்க்குக்கு போயிடலாம். ஒரு அமைதியான இடத்துல போய் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அவர் நினைக்கிறாருங்க, உண்மையிலே 5 லட்சம் ரூபாய் கிடைச்ச மாதிரியும் அவரோட பொண்ணுக்கு நல்ல இடத்துல வரன் தேடி அவர் நினைத்த மாதிரி கல்யாணம் நடந்த மாதிரியும் நினச்சிக்கிறாரு. ஒரு 5 மினிட்ஸ் மேலே அவரால் நினைக்க முடியல. திரும்ப அந்த சோகம் அவரை தாக்குகிறது. உடனே அவர் கண்ணை திறந்தாரு, சொல்கிறாரு, என்னால் முடியலப்பா, என்னால் சுத்தமாகவே முடியலை, என்னால் கண்டினியூஸாக நினைக்க முடியல அப்படின்ட்டு. அவரும் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, சரிப்பா ஒரு 5 மினிட்ஸ் நீ பிரேக் எடுத்துக்கோ, திரும்ப நீ அதை கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு.
திரும்ப அவர் பண்ணுறாரு. ஒரு ½ அன் ஹவர் கண்டினியூஸாக பண்ணுறாருங்க. ½ அன் ஹவர் பண்ணுறப்ப அவருடைய மனநிலை ஸ்டேபிள் ஆகுது. அதாவது 5 லட்சம் ரூபாய் கிடைக்கல, பட் மனசில் வந்து அவருக்கு என்ன தோணுதுன்னா அதை கிடைப்பதற்கான வழிமுறைகள் அவர் மனசில் தோணுது. அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி, இதை இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் நம்ம செஞ்சு பார்க்கலாமே, இது நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலையை கொடுக்குதே. அதாவது என்ன நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனோ அது நடந்ததாக நான் நினைக்கும் பொழுது, உண்மையில் என்னுடைய மனமும் என்னுடைய ஆன்மாவும் உடலும் மனமும் சேர்ந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது அத்தருணத்தில் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க. சூப்பர்டான்னு மனசில் அவருக்கு தோணுது. சரிப்பா இன்னும் ஒரு ½ அன் ஹவர் செய்கிறேன்ட்டா. அடுத்த ½ அன் ஹவர் அதை வந்து அவர் லயிச்சு செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவரே நினச்சிட்டு சிரிக்கிறாரு. பல வழிகளில் பணம் வந்து அவர் பணத்தை கொடுத்த மாதிரியும் அந்த திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதாகவும் நினைத்துக் கொள்கிறார். சரி, முடிஞ்சுங்க. அப்புறம் 2 பேரும் பேசுகிறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி நிறைய பேசுகிறாங்க. நம்ம சின்ன பிள்ளையில் நடந்தது, நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுறது, அதுக்கப்புறம் பணத்தை வச்சுட்டு கேமிங் ஆடினது, நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட்டது அப்படின்ட்டு நல்ல விஷயங்கள், இனிமையான தருணங்களை மட்டுமே அவங்க பேசுகிறாங்க. அந்த கஷ்டத்தை டோட்டலாகவே மறந்துட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இனிமையான தருணத்தை மட்டுமே பேசுகிறாங்க. உடனே அவருக்கு அவருடைய உள் உணர்வு சொல்கிறது, இவங்களுக்கெல்லாம் நீ ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணுறாரு. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டும் பண்ணுறாருங்க. 2 பேரும் ஃபோன் பண்ணுறாங்க. அதில் அவரோட ஃப்ரெண்டுக்கு இன்னொருத்தர் தெரிஞ்சவர் அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக அவர் ஹெல்பிங் டெண்டன்சிலாம் அவர் கிடையவே கிடையாது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபினான்ஸ் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையானவர்கள் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலான்னு இருக்காங்க அப்படின்றாரு. உடனே இவர் அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணவுடனே இல்லைங்க நாங்கள் இப்போதைக்கு தரலைன்னு அவங்க சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவர் அந்த ஓகே நீங்கள் டீட்டெயிலாக கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவொடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறாரு. பணமே கைக்கு வந்த மாதிரி அந்த அளவு எக்ஸைட்மெண்ட் ஆகிறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ இந்த அளவு எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது, அந்த வேலையே நமக்கு இன்னும் முடியலை, அதாவது நல்லதோ கெட்டதோ எக்ஸைட்மெண்ட் ஆகாதா அப்படி சொல்கிறாரு. மனசு ஸ்டேபிளாக வச்சுக்கோன்ட்டு. ஓகே, அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு நாங்கள் வந்து இன்னொரு ஃபினான்சியல் மேனேஜருக்கு அனுப்பியிருக்கோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. ஒரு ½ அன் ஹவரில் திரும்ப கால் வருது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு நம்பர்லேருந்து கால் வருதுங்க. கால் வந்தோடனே எங்கே நீங்கள் பணம் கேட்டிருந்தீங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நாங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து அவங்க கால் பண்ணுறாங்க திரும்ப. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நீங்கள் 5 lakhs கேட்டிருக்கீங்க, அந்தளவு எலிஜிபிலிட்டி இல்லை, நாங்கள் 3 lakhs கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இவரும் ஓகே பண்ணார். நாளைக்கு 11 o'clock வந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஓடிபி வரும், அதை காமிச்சிட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கங்கன்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி ஒரு இது தான் ஓகே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மணி நேரத்தில் திரும்ப ஒரு கால் வருது. கால் வந்தவொடனே அவர் நம்ம பேசினாங்க இல்லையா, அதே இடத்துலேருந்து கால் வருது. உங்கள் எலிஜிபிலிட்டி நாங்கள் செக் பண்ணோம், 2 to 2.5 lakhs வந்து நாங்கள் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இவங்க நீங்கள் எங்களுக்கு 3 lakhs கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்குறாங்க. அவங்களும் நீங்கள் 3 lakhs வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து ஸோ 3 + 3 6 லட்சம் அவருக்கு கிடைக்கிது. அதாவது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை தான் காரணம். நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பலவிதமான அது என்ன சொல்லுவாங்க, உள் உணர்வு வந்து நமக்கு தோன்றுங்க. சரிங்களா, நம்ம இந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு பார்க்கலாம், அந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தோணும். ஆனால் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம மைண்டில் வரும். அவன் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திடுவானே, பணம் கொடுக்கலன்னா இப்படிலாம் நடக்குமே அப்படின்ற மாதிரி. ஸோ இது தாங்க நடக்குது. நடந்தவனே அவர் போய் பணத்தை வாங்குறாரு, செட்டில் பண்ணிடுறாரு. செட்டில் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணுக்கு சொன்ன மாதிரியான அவளை நகையும் போட்டு, ஏன்னா எக்ஸஸாக 1 lakh இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிறைவாக இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எனக்கு பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு நம்புறாருங்க. ஸோ நாமளும் பிரபஞ்சத்தை கடைப்பிடிப்போம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் நாம் வெற்றியாளனாக மட்டும் இல்லாமல் நாம் சாதனையாளராக மாறுவதற்கு இந்த பிரபஞ்சம் நம்மளை வாழ்த்தும்.
நாம் அந்த பிரபஞ்சத்தை வணங்கலாம், ஃபாலோ பண்ணலாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுறது? ஆக்சுவலாக இது பிரபஞ்சம்ன்றது கடவுள் கிடையாது, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான். ஸோ அந்த பிரபஞ்சத்திட்ட கடவுளை நீ எனக்கு இது கொடு அது கொடு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ இது கொடுத்ததற்கு நன்றி கடவுளே, சரிங்களா? இப்போ நான் கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் ஈகராக இருக்கேன், அதுக்காக நான் படிச்சுட்ருக்கேன், ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே, நான் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான சம்பளம் கிடைத்ததற்கு நன்றி, எனக்கு ப்ரமோஷன் கிடைத்ததற்கு நன்றி. வாழ்க்கையில் எது நடந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்களோ அது நடந்து விட்டதாகவும் அதற்கு நீங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். இதுதான் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வே. ஸோ இதை பண்ணி பாருங்கள். நான் நிறைய இடங்களில் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு நிறைய சக்ஸஸும் வந்திருக்கோம். நான் பெரிய விஷயத்துக்காக வச்சிருந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக பண்ணியிருக்கேன், நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்களும் வணங்குதலும். இது பிரைம் எக்ஸலன்ஸ். உங்கள் ரமா உங்கள்கிட்ட இணைந்திருப்பது. பை வீவர்ஸ், ஹேவ் அ கிரேட் டே.